ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது ரெசிபியோட தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா வாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 3 பல்லு பூண்டை நல்லா குட்டி குட்டியா வெட்டி போட்டுக்கிறேன். அதுக்கு கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது எல்லாத்துக்கும் கூட அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 150 சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சதுக்கு அப்புறமா இதுல நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கு கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கு கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு. இந்த கார்ன்ஃபிளவர் மாவும் மைதா மாவும் ஒரே ரேஷியோல இருக்கணும். அதாவது 2 ஸ்பூன் நீங்க கார்ன்ஃபிளவர்னா 2 ஸ்பூன் மைதா போடணும். அது கரெக்டா இல்ல அப்படின்னா மசாலா சிக்கன்ல ஒட்டாம தனியா பிரிஞ்சு வந்துடும். போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் போல நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க. கம்மியா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதுல நல்லா நிறைய எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறமா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்னொன்னா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிரவுன் ஆனதும் இது கூடவே வெங்காயமும் மயோனைஸும் வச்சு சர்வ் பண்ணுங்க. சூப்பரான கிரீன் சிக்கன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.